கதை, திரைக்கதை, வசனம் பார்த்திபன் சார். ரொம்ப நாளாக நான் ஒரு நடிகர் பார்த்திபன் சாரை விட ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி பார்த்திபன் சார் எனக்கு இன்னும் ஒரு படி மேலே பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்திபன் சாரோட படைப்பு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணுறோம்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் உண்மையிலே புதுசாக வித்தியாசமாக பண்ணுற ஒருத்தர்னா அது பார்த்திபன் சார் தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஒரு மெனக்கடல், ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு இன்விடேஷன்லேருந்து அவர் வந்து கால் பண்ணி கூப்பிடுற விதத்துலேருந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் பண்ணுற விஷயங்களில் நம்ம ஏதோ ஒரு டைமில் நம்ம ஒரு சின்ன நம்ம முகத்தில் ஒரு புன்னகை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கு முதல் பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்சது வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். அண்ட் அவரோட விஷயங்கள் ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய தோல்வியாக இருந்தாலும் அவர் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக பண்ணுவார். அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுருக்கேன். ஸோ பார்த்திபன் சார், அண்ணன் தான் நான் அவரை கூப்பிடுவேன். பட் இந்த நேரத்தில் அந்த சொந்தத்தை நான் கொண்டாட விரும்பலை. பார்த்திபன் சார், ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பெரியவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களும் இருக்கு. இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மட்டுமே இல்லாமல் விஷால், பிரகாஷ் ராஜ், விஜய் சேதுபதி, அமலாபால், தப்சி, அந்த மாதிரி மிஸ்டர் சேரன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ்லாம் சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாரு. விஜய் சேதுபதி எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப அன்போட இந்த படத்துல பங்கு பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருடைய பாத்தம் ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் பார்த்திபன் அவர்களை தெரியும் என்றாலும் கூட பார்த்திபன் அவர்களுக்கு என்னை ரொம்ப தெரியுங்கிறது வந்து எனக்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நிகழ்ச்சி புதுசு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் வீடு வீடாக போய் பொங்கல் கொடுத்து பழகினவங்க ஆக்சிடென்டாக இருக்கும்போது. ஒரு தடவை பொங்கல் விழாவுக்கு வந்து காலையில் பொங்கல் கொடுக்குறது முடிவெடுத்தார் அவர். எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்குறதுனா எப்படி கொடுக்க முடியும், பொங்கலை கொண்டு போய் ஒருத்தர் வீட்டில். ஸோ அப்போ வடபள்ளியில் ஒரு சின்ன பானை வைப்பாங்க பொடியா. அந்த சின்ன பானையை ஒரு 1000 பானை வாங்கி ஆஃபீஸில் கொண்டு அடுக்கி காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் வச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் ஃபாயில திறந்தா உள்ள வந்து ஆவி வரணும். அதான் பார்த்திபன் சார் சொல்கிற கண்டிஷன். எப்படி சார் ஆவி வரும் பொங்கலில் 3 மணிக்கு பண்ணிடலான்னு சொல்லி பண்ண வச்சு 100 ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு ஆட்டோலையும் ஹாட் பேக்ல பொங்கல் வச்சு மணிரத்னம் வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டி ஹாட் பேக்கை திறந்து இந்த பொங்கல் எடுத்து மண்பானையில வச்சு மேல அலுமினியம் ஃபைல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள போய் கொடுக்கணும். அதுல பொங்கல் வாழ்த்துக்கள்னு பானையில் எழுதியிருக்கும். மணிரத்னம் திறந்தாருன்னா ஆவி பறக்கும். உடனே அவர் போனை போட்டு பார்த்திபன், எப்படி பார்த்திபன் எல்லாம் யோசிக்கிறீங்க. இன்னொரு காமராஜர் காலில் வந்து அவர் வந்து கிறுக்கல்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு.
அப்ப திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அந்த ஆச்சு. இந்த மாதிரி வேற வேற நிகழ்ச்சிகள் இருக்கு. கலைஞர்களுடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கள் வந்து பாத்துக்கோங்க சார், இப்ப எதுக்கு அவரை மேடை ஏற சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா மேலே ஏறி மறுபடியும் இறங்கணும் முதல்வர். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. அவர் இல்ல சார் ஏற சொல்லுங்க சார் அப்படிங்கிறார் சார். சண்முகநாதன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, இல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இவர் சார் தப்பா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் சார், அது தெரியுங்க, நான் வரக்கூடாதுன்னு சொன்னா கூட தலைவர் வருவாருங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். கடைசி வரைக்கும் முதல்வரையே என்ன செய்ய போறோம்னு சொல்லாம மேடை ஏற்றின ஒரே ஒரு இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் தான். மனிதர் என்னுடைய குருநாதரும் அப்புறம் பார்த்திபன் சாரும் தான். திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், சார் பேசணும்னு தோணுச்சு சார் அப்படின்னு. அவரும் அதே சொல்லுவார், உங்களோட பேசணும்னு தோணுச்சு, சந்திப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு எல்லாம் சேர்த்தா பார்த்திபன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெல்லும். டிஸ்கஷன் ஏப்பா எங்கப்பா வாப்பா. ஒரு கதை இல்லாத படம் இருக்கு இல்லையா, பொதுவா இப்ப எல்லா படம் பார்த்துட்டு தான் சொல்லுவோம் ஒரு கதையும் இல்ல இந்த படத்துல ஏன் எடுத்தாங்கன்னு. ஆனா ஒருத்தர் கதை இல்லைன்னு சொல்லி எடுக்கிறாரு. பொய் சொல்றாரு, முரட்டுத்தனமா ஒரு கதை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு உள்ள, ஆனா கதை இல்லைன்னு பொய் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சாங்ல தெரிஞ்சது எனக்கு. உனக்கு எதாவது தெரிஞ்சது? எழுதும் போதே 100 விஷயம் வச்சிருப்பாங்க அவரு. சும்மான்னு ஒரு சார் ஒரு தொடர் எழுதும் போதே அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் சும்மாலேயே. கதை இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பா கதை இல்லைனாலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான கதை இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதை உண்டு. ஏதாவது கதை நான் ரெடி பண்ணிட்டேன்னா அவர் ஆஃபீஸில் போய் இந்த கதையை சொல்லி பார்த்துருக்கேன், நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரியஸாக என்னை அப்ரிசியேட் பண்ணுவார். ஒரு நிமிஷம், நீங்க சொல்லி பார்த்த கதையில எத்தனை எடுத்தீங்க? எடுத்தது 2-3 கதை எடுத்திருக்கேன். ஓகே. அதை விட இப்போ எதுக்கு இந்த மேடையில் எதுவுமே ஒரு சந்தோஷம், கருப்பல் நிமிடத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த மேடையில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கதையே இல்லாத கதையை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய போராடி என்னென்ன பண்ணலான்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அதில் நிறைய கதைகளை துண்டு துண்டாக தூக்கி தெரிய வெளியே வச்சுருப்பீங்க. அந்த கதைகளை கொடுத்தீங்கன்னா அதை ஒரு 4-5 கதையாக நான் எடுத்துக்குவேன். அந்த கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயமாக அந்த கதைக்கு டிஸ்கஸ் பண்ணி கதையே இல்லாமல் எப்படி கதை பண்ணுறது எப்படின்னு பண்ணின்னு ஒரு பண்ணும்போது ஒரு மினிமம் எப்படி ஒரு 10 கதையாவது ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த 10 கதைகளில் ஒரு 5 கதையை கொடுத்தீங்கன்னா நான் சுட்டு போய் ஒரு 4-5 படங்கள் பண்ணி வெற்றி அடையிறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும். நிச்சயமா அதுல கருப்பல் நினைப்பின் பங்கு இருக்கும். அதை அப்புறமா கூட தனியாக அங்கிட்டு கூட வந்து நம்ம பேசிக்கலாம். அதுக்கான ராயல்ட்டியை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தையை வந்து பார்த்திபன் சார் தன் வாழ்க்கையில வந்து உதவி இயக்குனர் இருக்க காலகட்டத்தில் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா எங்களுக்கு உதவி இயக்குனர் உதவி இயக்குனராக இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வந்து பாக்கியராஜரோட உதவியாளர். 92C தேனாம்பேட்டை ஒரு இடத்துல தான் ரூம். சென்னையே ஊரா இருந்தா கூட வந்து நிறைய சினிமாக்காரர்கள் இருப்பதனால அங்க வந்து இருப்போம்னு நினைச்சிருந்தவர் பார்த்திபன் சார். அப்ப எல்லா உதவி இயக்குனர்களும் அங்க இருப்பாங்க. ராத்திரியானா அவரவர் டைரக்டர் போய் கதை சீன் சொல்லணும் அடுத்த நாள் காலையில. அப்போ பாக்கியராஜ் சார் என்ன சொல்லுவாராம், சரி நாளைக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி அன்பை சொல்ற சீனா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொல்லுவாராம். சும்மா குப்பைக்கு சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா அந்த குப்பைக்கு சொல்றேங்கிற வார்த்தை வந்து பாக்கியராஜ் அவர்கள் வந்து பார்த்திபன் வந்து எங்களுக்கு தொத்துனது. சும்மா குப்பைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கதை கேட்ட அந்த இன்னொரு உதவி இயக்குனர் சொல்லுவாராம், பார்த்திபன் இதுவே குப்பைக்கா, காலையில ஷூட்டிங் எழுதி கொடுங்க போய் எடுத்துருவோம் அப்படின்னு. பார்த்திபன் சார் மட்டும் குழப்பமா இருக்குமா, என்னடா நம்ம பாக்கியராஜ் சார் போய் எந்த சீன் சொன்னாலும் குப்பையா இருக்கியான்னு வெளியே சொல்றாரு, இங்க எல்லா குப்பையும் விக்குதுன்னு. அந்த மாதிரி எப்பொழுதும் பேசாம விட்டது எடுத்து கொடுத்தாலே பேசிடுவேன்னு நீங்க சொல்றது வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கு. அந்த பேரை தொடர்ந்து அவர்கள் பரம்பரையா பெற்று வர்றது வந்து நல்லது. சேலம் சித்ரா வைத்தியசாலை மாதிரி. என்னுடைய வானவில் கதையை அவர் ஆபீஸ்ல போய் அவர்கிட்ட சொன்ன முதல்ல கதையை சொல்லி முடிச்சதுமே என்ன பெருசா அப்ரிசியேட் பண்ணாரு. வித்தியாசமா திங்க் பண்றீங்க, புதுசா இருக்கு, நல்ல சிறப்பாக திங்குன்னு இருக்கீங்கன்னு அப்ரிசியேட் பண்ண. அந்த ஊக்கம் கூட எனக்கு வானவர்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அப்படி அடுத்த கலைஞர்களே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நிச்சயமா இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அந்த வெற்றியோடு நாங்களும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இயக்குனர்கள் ஒரு அணியா இருப்போம்ல, இயக்குனர் ஒரு ஜாதியில் இருக்கணும், இயக்குனர் ஜாதிகளுக்கு ஒரு பெருமையை தேடி தருவார். நிச்சயமாக அந்த வெற்றியில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் சார் என்னோட குருநாதர், அவரோட சிஷ்யன் நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுலேருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1995 இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் அன்னைக்கு ஃபஸ்ட் நாளில் இருந்த பிரமிப்பு இன்னும் இருக்குது. அந்த மாதிரி அவருக்கு கண்டினியூஸாக அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் எப்போ கதை பண்ணாலும் என்ன படம் பண்ண போனாலும் அப்போ போய் ஒரு கதையை சொல்லுவேன். ஃபுல்லாக எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுவேன். அவர் சார் என்ன சொல்லுவார், நான் யோசிக்காத ஒரு டைமென்ஷனில் இப்படி போ அப்படிம்பாரு. அந்த மாதிரி வந்து
எல்லாத்துலேயும் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இப்போ வழக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ நான் முரண்பட்ட கதைகள் பண்ணாலும் வழக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் யோசிப்பேன். முதல்ல ஒரு தீம், அப்புறம் வந்து அதோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சீன் பிரேக் டவுன், அப்புறம் சீன் டீட்டெயில், இப்படி தான் நான் பண்ணுவேன். அதான் எனக்கு தெரியும். ஆனால் சார் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது அந்த ஒரு இதை உடச்சி போட்டு அப்படி தான் வந்து கதை பண்ணவே முயற்சி பண்ணுவார். இந்த ட்ரைலர், இந்த சாங் பார்க்குறப்போ கதை இல்லைன்னு சொல்கிறது பொய் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கதை, ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொகுத்து திரைக்கதையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசும் அனுபவமும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நானும் பார்த்தேன். ஏதாச்சும் ஒரு இலக்கை நோக்கி போறோமான்னா ஆளுக்கால ஒரு பக்கம் இழுத்துட்டு ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். டைரக்டர் மேல உட்காந்துட்டு இவ்வளவு கேவலமா டிஸ்கஸ் பண்றாங்களே. விஜய் இப்போ ஒன்னா அவரை பாராட்டணும், இல்லைன்னா இதுக்கு என்ன கதை இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் பேசணும். ஆளுக்காலு எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறோம். சார் பெண்கள் பேசுறது இதுதான் டைரக்டருங்க. தயவு பண்ணி புரிஞ்சுக்க. பெண்கள் ரொம்ப கை தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது பார்த்திபன் எப்பவுமே வந்து சார் பேசுறேன் சார் குறுக்க பேசு சார் பேசுவோம் சார். நாங்களும் அசிஸ்டன்ட், நீங்க பார்த்திபன் வந்து எதையுமே வித்தியாசமா செய்வாருன்னு எல்லாரும் அவர் உசுப்பேத்தி விட்டு அவரு டெய்லி போய் படுத்தாருன்னா எப்படி இன்னைக்கு வித்தியாசமா படுத்துங்கிறது, காலையில எப்படி இப்படிதானே டீ குடிச்சோம், அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் ஈவினிங் வேற மாதிரி டீ குடிக்கணுமே. இவர் இந்த ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுறாதீங்க தயவு பண்ணி. அவரு நம்ம எல்லாம் பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு இயக்குனர். உண்மையிலுமே ஒரு சிறப்பான இயக்குனர். அவருடைய முதல் படத்திலேயே கதை இல்லை. இந்த படத்துல மட்டும் கதை இல்லைன்னு நான் சொல்ல வரல. முதல் படத்திலேயே கதை இல்லை. பார்த்துட்டு இதுல என்னங்க கதைனையோ ஒரு கதாபாத்திரம், அது ஒரு கேரக்டரைசேஷன். காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான். அந்த ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு படம் எடுத்தார். அதுலேயும் கதை இல்லை. ஸோ இதில் அந்த மாதிரி வில்லங்கமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும், இல்லைன்னா ஒரு சீனி கார்டு இருக்கும், ஒரு புதுசான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதனால கதை இருக்குன்னு அவசியம் இல்லை. நிறைய படத்துக்கு நம்ம கதை இருக்குன்னு போய் ஏமாந்து ரொம்ப வெறுத்து போய் வந்திருக்க முடியாது. இப்போ வர்ற படங்களால நிறைய படங்கள் கதை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது, இப்படி பண்ணிட்டானுங்களே. ஸோ அந்த மாதிரி அவர் முதல்லயே ஓப்பனாக சொல்லிட்டாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டு அதுலேயே கதை இருக்கு. கீழே வந்து இதில் கதை இல்லை அப்படி போடுறாரு. அப்படின்னா ஒரு வில்லங்கமாக நம்மளை எல்லாத்தையும் நான் இது மாதிரி ஒரு விஷயம் அவருடைய திருத்துருவம் கொஞ்சம் என் மைண்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து சின்ன கவுண்டர் படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கார வேலைன்னு ஒரு படம். அதில் பஞ்சன்னா ஒரே வரியில் கதை சொன்னார். காணாமல் போன அத்தை மகளை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹீரோ தேவையா, கமலஹாசன் தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் வச்சு தான் எடுக்கின்றது தலைவிதி. அன்னைக்கு இளையராஜா தயாரிப்பாளர், நம்ம ஒன்றும் பேச முடியாது. இந்த சமயத்தில் 13 ரீலுமே வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிஞ்சு போறாரு, இவர் கண்டுபிடிக்க போறாரு, கல்யாணம் பண்ணிக்க போறாரு. 13 ரீலும் ஒருத்தர் சிரிக்க வச்சே படம் எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய சுமையை சுமந்தேன். அதுக்கப்புறம் சின்ன கவுண்டருக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது நானே சொன்னேன், தயவு செஞ்சு மூளையை கழட்டி வச்சுட்டு வந்து படம் பார்க்க வாங்க, அப்போ தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் என்னுடைய முதல் அட்வர்டைஸ்மெண்ட். அது அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நன்றி உதயகுமார் சார். இப்படி ஒரு சபையில் சொல்லணும். இப்படி மிகச் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற பார்த்திபன் 25 ஆண்டு காலமாக இன்னும் சினிமாவில் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். எத்தனை இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்க போறாங்கன்னு தெரியாது. நிச்சயமாக பார்த்திபன் இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள், சினிமா 100 ஆண்டு, சினிமா 200வது ஆண்டு வரையிலும் உங்களுடைய படங்களும் உங்களுடைய வித்தியாசமான சிந்தனைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நான் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். ஆடியன்ஸும் வந்துட்டு இப்போ ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து நிறைய ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆனா 25 வருஷத்துக்கு பின்னாடி அது பண்றது தான், அதுதான் மேட்டர். அண்ட் அந்த ஒரு வழியில வர்றதுதான் இப்போ நிறைய புதுமையா படம் வரலாம். ஸோ அதுவே ஒரு ஐ திங்க் அது ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு நியூ வேவ், அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்போ அந்த சாங் பார்க்கும்போதும் வந்துட்டு இப்போ ஆர்யா, அமலா பால் அவங்க ஒரு இது போகுது, அதே மாதிரி அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு, இது என்ன கனெக்ஷன், நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோன்னு பக்கத்தில் குமாரதை கேட்டேன். இன்னும்
எங்கள் அசிஸ்டன்ட் ஒன்று அது கேட்டேன். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதே மாதிரி கதை இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணா அது சூப்பர். ஆக்சுவலாக கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஐ மஸ்ட் தேங்க்யூ காயத்ரி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லை. குடும்பம் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்குறேன். ஒரு 100வது நாள் பவள விழா இண்டஸ்ட்ரிக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன் இருக்குது சார். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் உங்கள் மனசு தான். உங்கள் நட்புக்காக தான் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா வரும். பாட்டு சரசாரோட மியூசிக், அல்ஃபோன்ஸ் மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். இந்த படத்துக்கு எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த சைமனுக்கு ஒரு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். பாய். First of all, I really want to thank God Almighty because it's my first Tamil movie. Raman sir என்னை introduce பண்ணி இந்த தமிழில் அது as a singer. After that, I sang 4-5 songs. நீயே பப்புள்ள சொல்ல போகிற பிரபு சோலமன் சாரோட, பின்ன யாருக்கும் தோழனில்லை, அந்த தங்க மீன்கள் மூவியில், ராஜராணியில் சில்லன ஒரு மழைத்துளி, அதில் அந்த மலையாளம் போர்ஷன் இருக்கு. ஆல்சோ எங்கோ ஓடுகின்றார் பிட்சா மூவியில். இப்போ வந்து ஆஸ் அ மியூசிக் கம்போசர் இந்த தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணிது பார்த்திபன் சார். என்னோட லைஃப்பில் இட்ஸ் ஆல்வேஸ் காட் ஹூ கேவ் மீ ஸ்டார்ட் இன் எவ்ரிதிங். ஐ ரிமெம்பர் 4-5 months I was not able to work because of some serious problem in my neck. At the time everybody said you are not going to pursue in music composition because I was out of music industry. But at that time Rahman sir call panni enna. That was my rebirth. And இப்போ வந்து பார்த்திபன் சார் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்து தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த சாங் வந்து ஒரு தினம் 1 டேயில் அந்த லிரிக் வச்சு கம்போஸ் பண்ணி அதுவும் எனக்கு ஒரு புதுசு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். 1976 சாருடைய படம் முதல் பார்வைன்னு பாக்யராஜ் சார் ப்ரொடியூசர். அந்த படம் அவர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுலேருந்தே நான் ஒர்க் பண்ணேன். அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். பல கதைகள் டெய்லி பேசுவோம். அப்படி பேசும்பொழுது அவர் வீட்டில் ஒரு நாள் வந்து அவர் ஒரே ஒரு சீன் சொன்னார். அது நீங்கள் பார்த்த புதிய பாதை படத்தில் அந்த ஓப்பனிங் சீன், ஒரு ஜெயிலில் இருந்து ஒரு கேரக்டர் வருவார். ஒரு இடத்துல தீ பிடிக்கும், குடிசைகள்லாம் தீ பிடிச்சிட்டு இருக்கும். இந்த கேரக்டர் போய் அந்த பீடி போய் அப்படி நெருப்பு பற்ற வைப்பார். அந்த சீன் அவர் சொன்னார். அதனோட தொடர்ச்சியாக அந்த புணத்து நெத்தியில் வந்து முட்டி அழுது அந்த நெத்தியில் இருக்கிற ₹1 காசை எடுப்பான். இப்படி ஒரு ஏடாகுடமான கவுண்டமணி மாதிரி ஒரு ஏடாகுடமான கேரக்டர், இப்படி ஒரு காமெடியான கேரக்டர், இதை வச்சு ஒரு கதை பண்ணுவோமா அப்படின்னாரு. எனக்கு அந்த 2 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டு கீழே ரோட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த சீன் ரொம்ப புதுசாக இருந்தது, ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் சார் அப்படி ஏடாகுடமான கேரக்டர்னு சொல்கிறீங்க? அப்படி ஒரு ராங் சென்டிமெண்ட்டான கேரக்டர். அப்படி வந்து ஒரு ஊரே தீப்பிடிச்சு எறியும்போது ஒருத்தன் பீடிக்கு நெருப்பு கட்டானான்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற. ஓகே, அதை வச்சுட்டு அவன் எப்படி நல்லவனா மாறினா, எப்படி ரைட் சென்டிமெண்ட்டான ஒரு நல்ல கேரக்டராக மாறினான்னு யோசிச்சா அது ஒரு கதை சார் அப்படின்னு யோசிச்சோம். அப்படி சொன்னேன் நல்லா இருக்கா அப்படின்னாரு. அப்படி பேசி உருவான கதை தான் புதிய பாதை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் பேசணும், காமெடியாக வந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவன் ஏகினா இருப்பான், செகண்ட் ஹாஃப் நல்லவனாக இருக்கும். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வந்து இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஏதோ சொல்லிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக இல்லை. இதில் வந்து எல்லாரும் 2 இயக்குநர்கள் பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. டிஸ்கஷனில் வந்து நிறைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து சும்மாவே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நிறைய அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேசுகிறாங்க, நிறைய கதைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய உதவியாளர்கள் பெரிய பலமாக இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நிறைய நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால் இதை வந்து நான் இயக்குநர் சங்க தலைவராக இருக்கிறதுனால இதை நான் வெளிப்படுத்தணும். அப்புறம் நாளைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் தப்பா பேசும்போது விக்ரமன் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காருன்னு வரக்கூடாது. இல்ல அப்படி வரவே சார். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது அசிஸ்டன்ட் கண்டிப்பா சீன் சொல்லுவாங்க, ஆனா சொல்ற கதையை பொறுத்து இல்ல, சீனே வராத கதை சொன்னா இல்ல அது டைரக்டருடைய தப்பே தவிர அது அசிஸ்டன்ட் டைரக்டருடைய தப்பு இல்ல. இன்னைக்கு இன்னொன்று சொல்றேன், நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது ஓரளவு அதாவது ஒரு சவுத் லெவலில் ஃபேமஸ் ஆகிருப்போம். எங்களுக்கு அடுத்து வந்த பிரபு சாலமன் போன்றவர்கள்லாம் வந்து இந்திய லெவலில், சமுத்திரக்கனி போன்றவர்கள்லாம் இந்திய லெவலில் ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ படம் பண்ணுற டைரக்டர்கள் நிச்சயமாக உலக அளவில் ஃபேமஸ் ஆவாங்க. தேங்க்யூ சார். நான் அவர் ஒன்றுமே சொல்லலை.
அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ ஒரு மியூசிக்கலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பயங்கர மியூசிக்கல் சப்ஜெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சரத் சாரோட சாங் தான் எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன். நிறைய தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக போட்டிருக்கார் மெலடி. அண்ட் தென் அல்ஃபோன்ஸோட சாங் ரொம்ப சூப்பர். விஜய் ஆண்டனி சார் சாங்னு நான் கேட்கல. தமன் சாங்ஸ் செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் இந்த மூவி வந்து நிஜமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து நல்ல ஒரு நேம் வரும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார்.